அஸ்ஸலாமு அலைக்கும். மீண்டும் மிக முக்கியமான ஒரு தகவலோடு தான் வந்திருக்கேன். வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள். தெரியாத நண்பர்களுக்கும் மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை முதல் செலக்ட் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு தகவலும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் மூலம் கிடைக்கும். பொது மன்னிப்பில் போனவங்களுடைய நிலைமை என்ன? திருப்பி குவைத்துக்கு வரலாமா? என்ன வந்தால் திருப்பி அனுப்புகிறாங்களாமே? அது இமிக்ரேஷனுக்கு உள்ளே போய் நின்று ஒருத்தர் பார்த்துருக்காராமே. நண்பா வராதிங்க நண்பா, வந்தா பிடிச்சிருவாங்க நண்பா. வாயில் கல்லை வச்சு பேல கட்டையில் போனவனே, ஏற்கனவே நீங்கள் நல்லா சுரண்டி திண்டிங்கடா. பொது மன்னிப்புக்கு முன்னாடி போலீஸில் பிடிப்பட்டு அனுப்ப வைக்கிறோம் அப்படின்னு சொல்லி கொஞ்சம் காசை சுருட்டினீங்க, விட்டோம். பொது மன்னிப்பு டைம்லையும் அதுக்கு வேறு இதுக்கு வேறு, அங்கே சீல் வைக்கணும் இங்கே சீல் வைக்கணும்னு 50 தினார் 100 தினார்னு உருவினீங்க, அதையும் விட்டோம். சரி போயிட்டாங்க, திருப்பி வரப்போகிறாங்கன்னு பார்த்தா அதுலேயும் கொள்ளையடிக்க பார்க்குறீங்களா? திருடனுங்களா? திருட்டு கம் நாட்டிங்களா? இந்த மாதிரி தான் திட்டணும். ஏன்னா அந்த மாதிரி தான் வேலை செய்கிறானுங்க, திருடனுங்க. இப்போ பொது மன்னிப்புலேருந்து திருப்பி வர்றதுக்கு பார்க்குறவங்கள்ட்டையும் காசு கறக்கிறதுக்கு என்ன பிளாக் இருக்குது எடுக்கணும், அந்த கேஸ் இருக்குது எடுக்கணும், அது காசு வேணும், காசு கொடுத்து தான் உள்ளால் எடுக்கணும். ஏண்டா இப்படி கொள்ளை அடிக்கிறீங்க? அதுவும் இந்த கஷ்டப்பட்டு வேலை செய்கிற தொழிலாளர்கள்கிட்ட. நல்லா இருப்பீங்களா நீங்கள்? இல்லை இந்த பணத்தை வச்சு சம்பாதிச்சு உங்கள் பிள்ளைங்களுக்கு சோறு கொடுக்குறீங்களே, அதுங்க நல்லா வளருமா? இல்லை இதில் ஏதாவது பரக்கத்து கிடைக்குமா? திருடனுங்களா? நீங்கள் இந்த வீடியோவை ஃபுல்லாகவே பாருங்கள், உங்களுக்கே புரியும். Assalamualaikum, ana Priyanka, ana syukur dakal khayat Priyanka Pashanan Taylor, ana bikalam syukran Amir Kuwait, yabigul wai syukran lesh ashanati kanun wait na pratik darro, badin nati kadam sun nani akama sawi ashrin na pras samantash, badin yabigul syukran wait wasir dakaliya Sheikh Fahad Yusuf, wala wai syukran بعدين أنا كابل بابا مبارك. بعد بكلام شكرا أنا ساسا شكل سوا كل كاستمر كل كويت سوا بكلام شكرا أنا سريلانكا عشان هذا أكوي كلام يوتيوب داخل أنا بكل كويت نبرة كلام شكرا. السلام عليكم، أنا سريلانكا واجي شكرا أمير كويت. Assalamualaikum, ana Sri Lanka. Thank you for Kuwait President. Assalamualaikum, ana Sri Lanka. Syukran Amir Kuwait. Assalamualaikum, ana Sri Lanka. Wajid Shukran Amir Kuwait. Shukran Wajid Amir Kuwait. Ati kanun kullu naparat sen ro bilat ana. Shukran Wajid. Assalamualaikum, ana Sri Lanka. Wajid Shukran Amir Kuwait. Assalamualaikum, ana Sri Lanka. Thank you President. Assalamualaikum, ana Sri Lanka. Shukran Wajid Hamid. Assalamualaikum, ana Sri Lanka. Wajid Shukran Amir Kuwait. Assalamualaikum, Amir Kuwait. Shukran Wajid. Assalamualaikum, ana Sri Lanka. Wajid Shukran Amir ada Kanun. Shukran. Assalamualaikum, ana min Sri Lanka. Shukran Amir al-Kuwait. Assalamualaikum, ana Sri Lanka. Wajid Shukran Amir Kuwait. Dear President of Kuwait, thank you for your invaluable support and I am truly grateful for your help. Assalamualaikum bro. ஆக்கள் வந்துட்டு இந்த காணொலியில் போன ஆக்கள் வந்து மெடிக்கல்லாம் கிளியர் ஆகிட்டு இன்றைக்கு 9 நாள், போன வெள்ளிக்கிழமை வந்து 9 நாள் இருந்துச்சுன்னா இன்றைக்கு 10 நாள் ஆகுது வந்தது. நான் தான் உங்களுக்கு ஒரு வாய்ஸ் போட இருந்தேன், மறந்துட்டேன். நான் அனுப்பின வீசா இந்த காணொலியில் போன பாட்டி தான் 3 பேருக்கு. அதில் ஒரு ஆள் வந்துட்டு 2 பேர் இன்னும் வெயிட்டிங்கில் இருக்கு வாரத்துக்கு. அவங்களோட புளோக்கெல்லாம் எடுக்கணும். இப்போ புளோக் எடுத்தால் இங்கே வந்துடலாம். வந்து மெடிக்கலும் ஓகே ஆகிட்டு எல்லாம் கிளியர் பண்ணியாச்சு. அஸ்ஸலாமு நானா, எப்படி சுகமாக இருக்கீங்களா? நானா, நான் அந்த 5ஆம் மாதம் 6ஆம் மாதமோ பொது மன்னிப்பில் நான் போனேன் இல்லையா,
போயிட்டு 2 மாதம் இருந்தேன். 2 மாதம் இருந்துட்டு இப்போ இந்த 16ஆம் தேதி தான் நான் திருப்பி குவைட்டுக்கு வந்தேன். குவைட்டுக்கு வந்து எந்த பிரச்சனையும் இல்லை, நல்லபடியாக இருந்த வீட்டுக்கே நான் வந்துட்டேன். ஏர்போர்ட்லேயும் எந்த பிரச்சனையும் இல்லை வர்றவங்களுக்கு. இந்த ஏர்போர்ட்டில் நான் ஃபிங்கர் எடுக்கிறது அந்த மாதிரி விஷயங்கள் எதுவுமே செய்யலை. அந்த பாஸ்போர்ட் ஸ்கேன் பண்ணுறதுக்காக வேண்டி 2 ஃபிங்கர் மட்டும் எடுத்தாங்க. எடுத்தோன்னே அப்போவே எங்களோட மேடத்துக்கு எஸ்எம்எஸ் வந்துச்சு, நான் இங்கே குவைட்டுக்கு ரீச் ஆகிட்டேன் அப்படின்னு சொல்லி எஸ்எம்எஸ் வந்திருக்குது அவங்களுக்கு. அப்போவே அவங்க கால் பண்ணி கேட்டாங்க எனக்கு என்ன பாஸ்போர்ட்லாம் ஸ்கேன் பண்ணாங்களான்னு. நான் சொன்னேன் உண்டு. இப்போ போனவங்களுக்கு திருப்பி வரலாம், எந்த பிரச்சனையும் இல்லை. ஆனால் நான் வர்றதுக்கு முதல்ல எங்களோட மேடத்தோட இவளோட ஹஸ்பண்ட் சிஸ்டர் வந்து ஏர்போர்ட்டில் தான் வேலை செய்கிறாங்க. பாஸ்போர்ட் இது ஒரு இதில் தான் வேலை செய்கிறாங்க. அவங்கள்ட்ட சொல்லி எல்லாம் செக் பண்ணிவிட்டு அப்புறம் தான் டிக்கெட் போட்டு வந்தேன். வந்த வழியில் நான் நிறைய பயந்தேன், 100க்கு 100 வீதம் பயந்தேன். என்னென்னு கேட்டால் திருப்பி அனுப்பிடுவாங்களா என்ன ஏதுன்னு எதுவும் தெரியாமல் பயந்துட்டு தான் இருந்தேன். ஆனால் நான் பயந்த அளவுக்கு எதுவுமே பிரச்சனை வரல. நல்லபடியாக குவைட்டுக்கு திரும்பி வந்துட்டேன். நீங்கள் இதை ஒரு சிஸ்டர் ஒன்று பேசி அனுப்பியிருந்தாங்க, கபில்கிட்ட சொல்லி அவங்கள செக் பண்ணி பார்த்து, அப்படி இல்லைன்னா அங்கே ஜவாசாத்தில் போய்ட்டு அந்த ப்ளாக் எடுக்க சொல்ல சொன்னீங்க. பேசி அனுப்பியிருந்தாங்கன்னு சொல்லி வீடியோவில் போட்டிருந்தீங்க. அதையும் கேட்டேன் எங்கள் மேடத்துக்கு சொன்னேன். சொல்லி அப்போ அவங்க திருப்பி செக் பண்ணையில் சிஸ்டத்தில் என் பேர் இல்லைன்னு சொன்னாங்க. இல்லைன்னு சொன்னதுக்கப்புறம் தான் நான் டிக்கெட் போட்டு இப்போ நல்லபடியாக நான் அந்த 16ஆம் தேதி தான் நான் வந்தேன். 16 வெள்ளிக்கிழமை இங்கே குவைட்டுக்கு வந்தேன். இப்போ அந்த வீட்டில் இப்போ வேலை செய்கிறேன். කුවේටකට ආවා. ඇවිල්ලා මෙඩිකල් කරලා පිංග තියලා අද තමයි මගේ මෙඩිකල් රිපෝට් ඇවිල්ලා තිබුණා. ඒක අවුලක් නැහැ කිව්වා. බතක හදන්න මේ ෆොටෝ අරගෙන ගියේ, ඇග්‍රීමන්ට් සයින් කළා. මං ආවේ සූන් වීසා එකකට. 6 වෙනි මාසේ 10 තමයි සර් මට වීසා එක අරන් තිබුණේ. ඊට පස්සේ වීසා එක අරගෙන එම්බසි දාන්න ගියාම එම්බසින් කියලා තියෙනවා ෆොරින් මිනිස්ට්‍රි එකට යන්න කියලා. එතෙන්ට ගියාම එතනින් කියලා තිබුණා බ්ලොක් කියලා. මං කානූන් එකට ගියේ. මේ අවුරුදු 5මාරක් අකාමනතු කියන මෙඩිකල්වත් කරලා තිබුණේ නැහැ. මගේ කපිල් මාව අකාමනතු අවුරුදු 5මාරක් හිටියා. මෙහෙ ඉඳලා තමයි ගියේ. ඊට පස්සේ 6 වෙනි මාසේ 10 මුකුත් කරන්න බැරුව ගියා. ඊට පස්සේ 7 වෙනි මාසේ 30 වෙනකන් හිටියා. ඊට පස්සේ 30ත් පහුවෙලා දවස් ගානකට පස්සේ ආයෙස ගිහිල්ලා තිබුණා මේ සූන් එකට. එතෙන්ට ගියාම එතනින් කියලා තිබුණා දැන් බ්ලොක් එක ඇරලා තියෙන්නේ කියලා. ඊට පස්සේ ෆොරින් මිනිස්ට්‍රි එකට ගිහිල්ලා ස්ටෑම්ප් ගහලා එම්බසි දාලා මට වීසා එක එවලා තිබුණා. ඊට පස්සේ ලංකාවේ මෙඩිකල් නම් මනම් ඒ ඔක්කොම කරගෙන මම ආවා. මම ටිකක් බයෙන් ආවේ. නමුත් එයාපෝට් එකේදී කිසිම ප්‍රශ්නයක් වුණේ නැහැ. මේ සූන් වීසා නිසා ඉක්මනින් මං එළියට ආවා. ඊට පස්සේ මං පිංග තියන්න පහුවදාම මාව එක්කගෙන ගියාම එතනින් කිව්වා වීසා එකේ නම්බරයක් මොනවද දීලා මේ මොනවද මේ එකට ගිහිල්ලා මේ ඒ නම්බරේ වෙනස් කරගෙන එන්න කියලා. ඊට පස්සේ එතනින් චෙක් කරලා බලනකොට කිව්වා බ්ලොක් කියලා. ඊට පස්සේ මේ සර් මොනවද කරන්නේ පරණ කපිල් මට උපු වීසා එකයි මගේ පාස්පෝර්ට් කොපි අනම් මනම් අරගෙන ගිහිල්ලා ඒක හදලා තිබුණා. ඊට පස්සේ පහුවදා ආයෙ මාව එක්කගෙන ගියා. මේ එතෙන්ට එක්කගෙන ගියාම ඊට පස්සේ ඒගොල්ලන් ආයෙත් ඒ බ්ලොක් කියන ප්‍රශ්නේ තිබුණා. ඊට පස්සේ එතෙන්ට එක්කෙනෙක් ඇවිල්ලා කිව්වා නෑ ඔය පැත්තෙන් නෙමෙයි මෙහෙන් යන්නේ මොනවද කියලා කම්පියුටරේ මොනවද සිස්ටම් එකක් කරා. ඊට පස්සේ පිංග තියලා ඇස් අරගෙන ඔක්කොම ඉවර කරා ඒ දවසේ. ඊට පස්සේ පහුවදා මාව මෙඩිකල් එකගෙන ගියා. ඊට පස්සේ දවස් 5කින් මෙඩිකල් රිපෝට් ඇවිල්ලා තිබුණා. දැන් අද මේ මෙඩිකල් අවුල් නැහැ කියලා මේ බතක් එක හදන්න ෆොටෝ අරගෙන ගියා. ඉතින් කාදම් වීසා එන අයටත් ප්‍රශ්නයක් වෙන්නේ නැහැ. දැන් එන්න පුළුවන්. මොකද වීසා එකක් පාස් වෙන්නේ මේ බ්ලොක් එක නැත්තම් විතරයි. බ්ලොක් කරලා තියෙනවා නම් වීසා එකක් පාස් වෙන්නේ නැහැ.
බය නැතුව මේ එන අයට අලුතෙන් එන අයට එන්න කියන්න කිසි ප්‍රශ්නයක් වෙන්නේ නැහැ. මගේ යාළුවෙක් ආදම් වීසා ආවා. එයා ගෙදරට ආවේ මේ වැඩ කරපු තැන තමයි. එයාගේ බාබත් වේ ලස්සනින් වීසා ගන්න ගියාම කානූන් එක තිබිච්ච වෙලාවේදී වීසා ගන්න බැරුව ගියා. එයාට බ්ලොක් කියලා වැටුණා. ඊට පස්සේ කානූන් එක ඉවරනාට පස්සේ එයාටත් වීසා එක අරගෙන මේ 10 වෙනිදා ආවා. මං ආවේ 4 වෙනිදා. මගේ යාළුවා 10 වෙනිදා ආවා. එයාටත් மெடிக்கல் කරලා ඔක්කොම කරලා ඉවරයි. பொது மன்னிப்பில் போன யாருக்குமே பிளாக்கோ அல்லது கேஸோ எதுவுமே வரப்போகிறது இல்லை. நீங்கள் இங்கேருந்து ஃபிங்கர் வச்சுட்டு போகாத வரைக்கும். இப்போ வாய்ஸ் எல்லாம் கேட்டிருப்பீங்க தானே. அடுத்தது ஒருத்தர் 2 பேர் இல்லை, பல பேர் வந்து குவைத் கவர்மெண்ட்டுக்கும் நன்றி சொல்லி இங்கே வந்தவங்க நன்றி சொல்லி வாய்ஸ் போட்டிருக்காங்க. இவ்வளோ நாளாக நான் வெயிட் பண்ணினதே இதுக்காக தான். எல்லாரும் வந்துடட்டும், வந்து உள்ள அவங்க அக்காம அடித்து மெடிக்கல் போட்டு எல்லாருக்குமே முடிச்சிடட்டும். அதுக்கப்புறமா சந்தோஷமாக நம்ம மக்களுக்கு தெரியப்படுத்தலாம். ஏன்னா இடையில ஏதாவது ஒரு பிரச்சனை வந்துருச்சுன்னா அப்புறம் வர்றவங்களை ஏமாந்து போயிடக்கூடாது இல்லையா. அதனால தான் நீ இவ்வளவு நாள் வெயிட் பண்ணி எல்லாமே கேதர் பண்ணி மொத்த தகவலையும் ஒட்டு மொத்தமாக இறக்கியிருக்கு. இந்த திருடனுங்களுடைய கதையை நம்பாதீங்க. அதுக்கு முன்னாடி நான் இந்த விடயத்தை சொல்லிட்டு போயிடுறேன். நீங்கள் வந்து வாரத்துக்கு பிளாக் எடுக்கணுமா இல்லை என்ன பண்ணணும்? பொது மன்னிப்பில் போனவங்க வாரத்துக்கு எப்போ வரலாம், எப்போ பிளாக் எடுப்பாங்க, எப்போ வரலாம் அப்படின்ற கேள்வி தான் கேட்குறீங்க. ஒன்றை புரிஞ்சுக்கோங்க, பிளாக் எல்லாம் எடுக்கிறது இல்லை. இந்த நாட்டு கவர்மெண்ட் உங்களுக்கு பொது மன்னிப்பு தந்தாங்க. அது மூலம் நீங்கள் போயிட்டீங்களா, திரும்பி நீங்கள் வர்றதுக்கு ஒரு ஏற்பாடு எனி டைம் இருக்குது. ஆல்வேஸ் ஓப்பன், ஆல்வேஸ் வெல்கம்ஸ் யூ. இதை நான் சொல்கிறத விட அவங்க ஸ்டைலில் சொன்னால் நல்லாயிருக்கும். வரவேற்பு சும்மா தடபிடலாக இருக்கா? ஆமாம், தாராளமாக வரலாம், எந்த பிரச்சனையுமே இல்லை. பிளாக் எடுக்கிறதுக்கெல்லாம் ஒன்றுமே செய்ய தேவையில்லை. சிலருக்கு வந்து ஒட்டவா எடுப்பட்டும், சிலருக்கு வந்து இப்போ 70,000 80,000 பேர் போயிருக்காங்க இல்லையா. அவங்க போனவங்களுடைய ஒவ்வொருத்தருடைய சிஸ்டமாக, ஒவ்வொருத்தருடைய மப்லக், ஒவ்வொருத்தருடைய பயானாத் அப்படின்னு சொல்லுவாங்க, அவங்களுடைய தகவலை தேடி அவங்களுடைய லிஸ்ட்டை ஃபுல்லாகவே கிளியர் பண்ணணும். அதை செயல்படுத்திக்கிட்டே தான் இருக்கிறாங்க இன்னமுமே ரெசிடென்சி அஃபேர்ஸ், குடியிருப்பு விவகார துறை. ஆனால் இப்போ அதில் வந்து ஒரு சிலருடையது வந்து மிஸ் ஆகியிருக்கும், இன்னமுமே கிளியர் ஆகியிருக்காது. அப்படி இருக்கும்போது நீங்கள் செய்ய வேண்டியது ஒன்று தான். உங்களுடைய கஃபீல் யார் வீசா அனுப்ப போகிறாங்களோ அவங்கள்ட்ட சொல்லி ஜவசாத்தில் எனக்கு ஏதாவது பிளாக் இருக்குதா இல்லையா அதை செக் பண்ணுறது மட்டும்தான் உங்களோட வேலை. ஒன்று ஞாபகம் வச்சுக்கோங்க, நீங்கள் இந்த நாட்டில் இருந்து ஃபிங்கர் வச்சு போயிருக்கக்கூடாது. இல்லை அதுக்கு முன்னாடி இப்போ நீங்கள் கடைசாக போகும்போது போலீஸில் பிடிபட்டு ஜெயிலில் வச்சோ ஃபிங்கர் வச்சோ அனுப்பியிருக்கக்கூடாது. அதே போல் இதுக்கு முன்னாடி எம்பசியில் வச்ச ஃபிங்கர் இல்லை, பேப்பரில் நீங்கள் வச்ச ஃபிங்கர் இல்லை, அது இல்லை. நான் சொல்கிறது என்னென்னா, உங்களை போலீஸால் கூட்டிகிட்டு போய் சாப்பர் ஜெயிலில் போட்டோ அல்லது போலீஸில் பிடிபட்டு நீங்கள் அதுக்கப்புறமா ஃபிங்கர்லாம் வச்ச பிறகு உங்களை வெளியில் விட்டுருப்பாங்க ஜெயிலில் வச்சுட்டு. அந்த மாதிரியான ஃபிங்கர் நீங்கள் எப்போயாவது போய் போலீஸில் பிடிபட்டோ இல்லை அவங்களுடைய மெஷினில் நீங்கள் ஃபிங்கர் வச்சுருந்தீங்கன்னா, ஏர்போர்ட்டுக்கு புதுசாக வரும்போது வச்ச ஃபிங்கர் இல்லை, பத்தாக்கா அடிக்கும்போது வச்ச ஃபிங்கர் இல்லை, நீங்கள் இந்த மாதிரி தப்பி ஓடின பிறகு எப்போயாவது பிடிபட்டு ஃபிங்கரை வந்து போலீஸ்லேயோ அல்லது சிஐடிலேயோ போய் வச்சுருந்தீங்கன்னா உங்களால் வர முடியாது. ஃபிங்கர் வச்சு போனவங்களுக்குரிய ஏற்பாடுகள் இன்ஷா அல்லாஹ் எதிர்வரும் கால மீட்டிங்களில் நான் தொடர்ந்து இதை பற்றி பேசணும்னு இருக்கிறேன். என்ன காரணம்னா, ஃபிங்கர் வச்சு போனவங்கள நிறைய பேர் வந்து அப்பாவியாக ஃபிங்கர் வச்சு போனவங்க, பாய்ஞ்சவங்களோ இந்த மற்ற பிரச்சனைகள், போதைப்பொருள் வியாபாரிகளோ மற்ற குற்றச்செயல்களில் ஈடுபட்டவங்களோ இல்லாமல் தப்பி போனவர்கள், வீட்டில் பிரச்சனையால் கஃபீல்களுடைய இதால் ஆதிக்கத்தால் அவங்களுடைய இன்ஃப்ளூயன்ஸால் ஃபிங்கர் வச்சு அனுப்பப்பட்டவங்க, இந்த மாதிரி அவங்களுடைய பிரச்சனைகளை பற்றியும் இன்ஷா அல்லாஹ் எதிர்வரும் காலங்களில் நிச்சயமாக பேசி அவங்களுக்கும் வரத்துக்கு ஒரு ஏற்பாட்டுக்கு ஒரு உதவி ஒன்று நிச்சயமாக ட்ரை பண்ணுவோம். ஆனால் இப்போதைக்கு ஃபிங்கர் வச்சு போனவங்க யாரும் குவைட்டுக்கு வர ட்ரை பண்ணாதீங்க. ஃபிங்கரே நீங்கள் வைக்கல, பொது மன்னிப்பில் சும்மா நார்மலாக தான் போனீங்க, ஏர்போர்ட்டுக்கு போனீங்க, ஒயிட் பாஸ்போர்ட்டை கொடுத்தீங்க, டிக்கெட்டை ஓகே பண்ணி உடனே அனுப்பிட்டாங்க, பாஸ்போர்ட் கையில் இருந்துச்சு, டைரெக்டாக டிக்கெட்டை போட்டுட்டு போனீங்க, போயிட்டீங்க. இந்த மாதிரி எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் சுமூகமாக நாட்டுக்கு போனவங்க திருப்பி தாராளமாக வரலாம். அதே மாதிரி உங்களுடைய கஃபீல்கிட்ட நீங்கள் கால் பண்ணி சொல்ல வேண்டியது ஒன்று தான், ஜவசாத்தில் போய் செக் பண்ணுங்கள் என்னுடைய பிளாக்கை எடுத்தாச்சா இல்லையா. அதுக்கப்புறமா அவங்க போய் செக் பண்ணிவிட்டு பிளாக்கை எடுத்து விடுங்க, அவ்வளவுதான் சொல்கிறது. பிளாக்கை எடுத்து விடுங்க, இன்னாருடைய பிளாக்கை, இந்த இவருடைய பிளாக்கை எடுத்து விடுங்க அப்படின்னு அவங்க டைரெக்டாக அங்கேருந்து கிளியர் பண்ணி விட்டுருவாங்க. இல்லை கிளியர் பண்ண முடியாது, பழைய கஃபீல் வந்து வாஸ்தா வச்சுருக்காரு, இந்த மாதிரி இருக்குது, பிரச்சனை இருக்குதுன்னா அதை வந்து அவர்கிட்டையும் தெளிவாக எடுத்து சொல்லுவாங்க. ஆனால் அப்படி எந்த ஒரு இதுவுமே இல்லாமல் சிலர் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, நிறைய பேர்கிட்ட கேட்குறது, இந்த மாதிரி நான் பொது மன்னிப்பில் வந்துட்டேன், எனக்கு பிளாக் இருக்குதா அப்படின்னு பார்க்குறது எப்படி அப்படின்னு கேட்டால்
உடனே அவங்க என்ன சொல்கிறது, ஆமாம் பிளாக் இருக்கும், அதை எடுக்கிறதுக்கு பணம் வேணும். இது நிறைய பேருக்கு நடந்திருக்குது. ஒரு சிலரை காப்பாற்றியாச்சு, இன்னும் எத்தனை பேர் மாட்டியிருக்காங்கன்னு தெரியலை. முடிஞ்சால் இந்த வீடியோ பார்க்குற அனைவருமே ஒவ்வொருத்தருமே நீங்கள் லைக் பண்ண மாட்டீங்க, ஓகே, ஷேர் பண்ணுங்கள் தயவு செய்து. சப்ஸ்கிரைப் கூட நீங்கள் பண்ணலைன்னாலும் பரவாயில்ல, ஆனால் ஷேர் பண்ணுங்கள். ஒவ்வொருத்தருக்கும் முடிஞ்ச வரைக்கும் தெரிஞ்ச நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள், அக்காமல் இல்லாதவங்களுக்கும் போய் சேரட்டும். ஏன்னா நிறைய பேர் ஏமாற்றப்பட்டிருக்காங்க. நண்பா வாங்க நண்பா போங்க நண்பான்னு திருட்டு பயலுக்கு கொஞ்சம் இருந்துக்கிட்டு என்ன பண்ணுதுன்னா, இதுக்கு முன்னாடி அவங்களுடைய ஹிஸ்ட்ரி என்ன தெரியுமா, ஆரம்பத்தில் இந்த பொது மன்னிப்பு ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி போலீஸில் பிடிபட்டு போனாங்க நிறைய பேர். உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், போலீஸில் பாரமாகி போனாங்க. அவங்கள எப்படி அனுப்பினானுங்கன்னா, டிக்கெட்டுக்கு காசு, எல்லாத்துக்கும் காசு வேணும் அப்படின்னு சொல்லி 100 தினார் 150 தினார் 200 தினாரை வாங்கிட்டு தெரிஞ்ச போலீஸ்காரன்ட்ட. இப்போ போலீஸ்காரனுடைய டியூட்டி என்ன? உதாரணத்துக்கு கேட்குறேன், போலீஸ்காரனுடைய டியூட்டி என்ன? திருடனை பிடிக்கிறது, தப்பை பண்ணினவங்களை பிடிக்கிறது, அக்காமல் இல்லாதவங்களை பிடிக்கிறது. இந்த என்ன சொல்கிறது, அதுக்கு கரும்பும் கொடுத்து கரும்பு தின்ன காசும் கொடுப்பாங்களா? ஒன்றுமே இல்லை. போலீஸ் அதிகாரி 2-3 பேர் தெரிஞ்சவங்க, எனக்கு கூட தெரிஞ்ச பாபா இருக்கிறாங்க. பாபா இந்த மாதிரி அக்காமல் இல்லாத கொஞ்சம் பேர் இருக்காங்க, அவங்கள பிடிச்சி கொடுக்கட்டுமா? ஓகேடா, நல்ல விடையந்தா, பிடிச்சி கொடு அப்படின்னு சொன்னாங்கன்னா, அதுக்கப்புறமா நம்ம கால் பண்ணி சொல்கிறது, இல்லை அவங்க இருக்கிற ஆஃபீஸுக்கிட்டவே கூட்டி கொண்டு போய் இந்த இடத்துல விடுறது, இல்லைன்னா ரோட்டோரமாக எங்கேயாவது நிப்பாட்டி வச்சுட்டு இந்த இடத்துல இங்கே நிற்கிறாங்க, இந்த கலர் உடுப்பு கொடுத்துருக்குறாங்க இவங்க தான் அப்படின்னு விஷயத்தை சொல்கிறது மட்டும்தான். அதுக்கப்புறமா அதிகாரிகள் வருவாங்க, பிடிப்பாங்க, ஏதோ அவங்க பிடிச்ச மாதிரி அவங்க கூட்டிகிட்டு போய் என்ன செய்வாங்க, கொண்டு போய் ஜெயிலில் போடுவாங்க. அதுக்கப்புறமா சாஃபர் பண்ணுவாங்க. ஆனால் அந்த சாஃபர் பண்ணுறதுக்குரிய மொத்த செலவுமே கவர்மெண்ட்டோடையது. எம்பசியால் பதிவு செஞ்சு போனவங்களுக்கு மட்டும்தான் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு மட்டும்தான் டிக்கெட் போட்டது. ஆனால் அதுலேயும் ஒரு சிலருக்கு டிக்கெட் கவர்மெண்ட் கொடுத்துருந்துச்சு, அதை ரீஃபண்டபிள் பண்ண முடியும் அப்படின்னு எம்பசியில் சொல்லியிருந்தாங்க ஃபாரின் மினிஸ்ட்ரியில் போய். ஆனால் கடைசியில் அதில் 100% ரீஃபண்டபிள் பண்ணப்படலை இது வரைக்கும். அதுவும் ஒரு ஏமாற்றம். டிக்கெட்டே தேவையில்லை, கவர்மெண்ட் என்ன பண்ணும்னா கஃபீலுடைய ஸ்பான்சருடைய அக்கௌண்ட்லேருந்து எடுத்து உங்களை நாட்டுக்கு அனுப்புவாங்க. அப்படி தான் அனுப்பப்பட்டுச்சு. அப்போ இந்த இடையில் 150 தினார் 200 தினார் வாங்கினவனுங்க எல்லாம் அவனுங்களோட பாக்கெட்டை நிறைச்சது தான். போலீஸ்காரன்ட்ட கொண்டு போய் உங்களை ஒப்படைக்கிறது, காசு அப்படி வச்சுக்க அவங்க பக்கெட்டில் வச்சுக்கொள்றது, அவ்வளோதான். அவங்களுக்கு டிக்கெட் போடுறதுக்கும் காசு இல்லை, ஒன்றுக்குமே காசு இல்லை. சரி, இந்த ஃப்ராடு தனத்தை முதலாவது பண்ணினானுங்க. சரி விட்டாச்சு, ஏதோ எப்படியோ அவங்கள பிடிச்சி கொடுத்தாவது நாட்டுக்கு அனுப்புகிறானுங்களே, போகணும்னு இருக்கிறவங்க சரி போகட்டும், விட்டாச்சு. இரண்டாவதாக பொது மன்னிப்பு வந்துச்சு. பொது மன்னிப்பில் அங்கே சீல் வைக்கிறதுக்கு 50 தினார், இங்கே சீல் வைக்கிறதுக்கு 100 தினார் செம்மையாக கறந்தானுங்க. சரி என்ன பண்ணுறது, எவ்வளோ சொன்னாலும் மக்களுக்கும் புரிகிற மாதிரி இல்லை. இங்கே போய் இங்கே சீலை வைங்க, அதுக்கப்புறமா போய் அங்கே சைனை வைங்க, அவ்வளவுதான் சொன்னாலும் புரிகிற மாதிரி இல்லை. சரி விட்டாச்சு, பொது மன்னிப்பு தானே, போய் எப்படியாவது போய் சேரட்டும், வேகமாக போய் சேரட்டும். காசு 100 தினார் 50 தினார்னு நல்லா கறந்தானுங்க. சரி அதையும் விட்டாச்சு. இப்போ போன மக்கள் திருப்பி வாரத்துக்கு முயற்சி செஞ்சால் பிளாக் இருக்குது நண்பா, வராதிங்க நண்பா. என்ன இமிக்ரேஷன் அவங்க அப்பா வீடு போய் உள்ளே நின்று பார்த்துக்கு நின்று மாதிரி கதை சொல்கிறானுங்க. தயவு செய்து நம்ப வேணாம். இவனுங்க அடுத்த ஸ்கெட்ச் போடுறானுங்க. எதுக்குன்னா, இப்போ நீங்கள் வர்றதா இருந்தால் இங்கே பிளாக் இருக்குதுன்னா பிளாக் எடுக்கணும் நண்பா, அதுக்கு ஒரு 40-50 தினார் செலவு போகும் நண்பா. இங்கே இருக்கிற யாராவது ஒருத்தரை வச்சு அந்த பணத்தை கொடுங்க, அதை நாங்கள் எடுத்து உடனே பிளாக்கை கிளியர் பண்ணுறோம். அடி செருப்பால் திருட்டு நாய்களை தயவு செய்து நம்பாதீங்க. பிளாக் எடுக்கிறதுக்கெல்லாம் ஒத்த பைசா தேவையில்லை. நான் இன்றைக்கி இவ்வளோ ரூடாக பேசுறதுக்கு காரணம் என்னென்னா, இவ்வளோ நாளாக பொறுமையாக இருந்தோம். சரி ஏதாவது பண்ணி தொலைஞ்சிட்டு போங்கடா, அந்த மக்களை போய் சேரட்டும் எப்படி ஆகுதுன்னு. இப்போ திருப்பி வாரத்துக்கு முயற்சி செஞ்சால் அதுலேயும் திருட்டுத்தனம் பண்ணுறானுங்க. கோபம் வருமா வராதா? இப்போ நான் உங்களுக்கு ப்ரூஃப் சாட்சியோடு கொண்டு வந்திருக்கிறேன். வந்தவங்க அனைவருமே நன்றி சொன்னது, வந்தவங்களுடைய வாக்குமூலங்கள் எல்லாமே ப்ரூஃபோடு கொண்டு வந்திருக்கேன். அவங்க எப்படி செஞ்சாங்க, என்ன மாதிரி நடந்துச்சு, அவங்களுடைய ஃபுல் ஹிஸ்ட்ரியோடையே கொண்டு வந்திருக்கிறேன். அத்தனை பேர்கிட்டையும் இப்போ மஷ்கூர் சொன்ன அத்தனை பேர்கிட்டையும் வாய்ஸ் எடுத்து போடலாம், சுக்ரன் சொன்ன அத்தனை பேர்கிட்டையும் அப்படி எடுத்து போட்டால் ஒரு நாள் ஃபுல்லாக இருந்து உட்காந்து பார்க்கணும். 20 நிமிஷம் வீடியோ போட்டாலே பாதி பேருக்கு வயிறு எரியுது. அதுக்குள்ளே நான் ஒரு நாள் ஃபுல்லாக வீடியோ போட்டால் போச்சு. அப்புறம் அவ்வளோதான், தெளிவான விளக்கத்தை சொல்லியாச்சு. அல்ஹம்துலில்லாஹ், தாராளமாக வரலாம், நீங்கள் எந்த பிரச்சனையும் இல்லை. ஆனால் வரும்போது நீங்கள் கஃபீல்கிட்ட நீங்கள் வீசா அப்ளை பண்ணும்போது, இப்போதைக்கு இன்னொரு முக்கியமான விடயம் என்னென்னா, வீசா அப்ளை ஆகாது பிளாக் இருந்துச்சுன்னா அதை தெரிஞ்சுக்கோங்க. இப்போ அந்த சிஸ்டம் மாற்றிட்டாங்க. பிளாக் இருந்துச்சுன்னா இல்லை ஏதாவது பிரச்சனை இருந்துச்சா வீசா அப்ளை ஆகாது, வீசா இஷ்யூ ஆகாது. வீசா வந்தால் தானே நீங்கள் இங்கே ஏர்போர்ட்டுக்கு வந்து திரும்பி போகிறதுக்கு. வீசாவே வராது, இனி அந்த சிஸ்டம் இல்லை, வீசா வராது. பிளாக் இருந்துச்சுன்னா வீசா வராது. அப்போ அவங்க கஃபீல் போய் உடனே உள்ளே போய் பேசுவார். பேசிவிட்டு இந்த மாதிரி பிளாக் இருக்குது, அவங்க பொது மன்னிப்பில் போனாங்க அப்படின்னு சொன்ன பிறகு அவங்க செக் பண்ணி பார்த்துட்டு, ஒரு வேளை பழைய கஃபீல் ஏதாவது
இன்ஃப்ளூயன்ஸை யூஸ் பண்ணி உங்களை இனிமேல் வரவே முடியாத அளவுக்கு ஏதாவது பண்ணி வச்சுருந்தாங்கன்னா, அதையும் இந்த கஃபீலுக்கு பவர்ஃபுல்லான இன்ஃப்ளூயன்ஸ் இருந்தால் அவர் அதை தூக்கி எல்லாமே உடச்சி, எல்லாமே சிஸ்டம் தானே, உள்ள கம்ப்யூட்டரில் போய் அதை டெலீட் பண்ணுறது ஆட் பண்ணுறது அவ்வளவுதான். அதுக்கு இவங்களுக்குள்ளே இருக்கிற அதிகாரம் பவர் இருந்துச்சுன்னா அவங்க அதை செய்வாங்க. மற்றபடி நார்மலாக எந்த பிரச்சனையும் இல்லை. இன்ஹாஷ் போட்டிருக்காரு பழைய கஃபீல், அதோட முடிஞ்சு போச்சு. இப்போ அந்த இன்ஹாஷ் இருக்குது, அதை வந்து கம்ப்யூட்டரில் போய் கிளியர் பண்ணுறது அவ்வளவுதான். அந்த மாதிரி சிஸ்டம் இருந்துச்சுன்னா அல்ஹம்துலில்லாஹ் அவ்வளோதான், வேறு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. கஃபீல் போய் உள்ளே பேசினா கிளியர் பண்ணதுக்கு அப்புறமா விசாக்கு அப்ரூவல் கொடுப்பாங்க. விசா வந்து இனிமேல் உங்களுக்கு இந்த மாதிரியே தான் கிடைக்கும். முன்னாடி கொஞ்ச நாள் இந்த மாதிரி பிரச்சனை வந்துச்சு, நானே என்னுடைய செய்தியில் போட்டேன். ஏன்னா எனக்கு நான் ஆதாரத்தோடு போட்டேன், வந்து திருப்பி அனுப்பிட்டாங்க. என்ன காரணம், அந்த டைமில் ஃபர்ஸ்ட் டைமில் ஏர்போர்ட்டுக்கு வந்தாங்க, வந்ததோடையே திருப்பி அனுப்பிட்டாங்க. அதே மாதிரி பொது மன்னிப்பு நடந்துக்கிட்டு இருக்கும்போதே ஒரு சிலர் வந்தாங்க, அப்பையும் என்ன பண்ணாங்க, திருப்பி அனுப்பிட்டாங்க. ஏன்னா சிஸ்டம்லேயே என்ன கிளியர் ஆகலை, பொது மன்னிப்பே முடியலை, அதுக்குள்ளே போயிட்டு அவசரமாக வந்துட்டீங்களா அப்படின்ற மாதிரி திருப்பி அனுப்பிட்டாங்க. ஆனால் இப்போ அந்த சிஸ்டம் மாற்றியாச்சு. அதில் எப்படின்னா, இப்போ விசா அப்ளை பண்ணுறதுக்கு ஒரு கஃபீல் போய் விசாக்கு அப்ளை பண்ணும்போது அந்த கஃபீலுக்கு என்ன சொல்லுவாங்கன்னா, நீங்கள் வந்து ஜவசாத்தில் செக் பண்ணுங்கள். அப்போ பிளாக் இருக்குது அப்படின்னா அவர் போய் ஜவசாத்தில் செக் பண்ணுவார். இதாரத்தில் ஷோனில் காமாத், ஜவசாத்துன்னு சொன்னால் சிலருக்கு புரியாது இல்லையா. இதாரத்தில் ஷோனில் காமாத், இதாரத்தில் ஷோனில் காமாத் அப்படின்னு சொல்லுங்கள், சொன்னால் அவங்களுக்கு புரியும். பாபா நீ போய் ஜவசாத்தில் இதாரத்தில் ஷோனில் காமாத்தில் போய் செக் பண்ணுங்கள். அவங்க வந்து உங்களுக்கு அந்த டீட்டெயில்ஸை கொடுப்பாங்க. இல்லைனா இப்போ நான் அந்த வீடியோவில் காட்டுறேன் இல்லையா, இதை ஸ்க்ரீன்ஷாட் அடித்து சரி, ஜூம் பண்ணும்போது ஸ்க்ரீன்ஷாட் அடித்து சரி, அதில் போய் செக் பண்ண சொல்லுங்கள். அது முபாரக் அல் கபீர், ஃபர்வானியா, அதே மாதிரி ஹவாலி, ஜஹரா, ஒவ்வொரு கவர்னரேட்டுக்கும் இருக்குது, அஹமதி. இந்த கவர்னரேட்டுகளில் உள்ள ஜவசாத்தில் போய் அவங்க செக் பண்ணினாங்கன்னா, ஒரு வேளை உங்களுக்கு பிளாக் இருந்துச்சுன்னா உடனே அந்த பிளாக்கை கிளியர் பண்ணிடுவாங்க. அதுக்கப்புறம் அல்ஹம்துலில்லாஹ் எந்த பிரச்சனையும் இல்லை, தாராளமாக நீங்கள் விசா அப்ளை பண்ணினதுக்கப்புறமா வரலாம். நாட்டில் மெடிக்கல் போகிறது மட்டும்தான் இருக்குது. அதே மாதிரி இன்னொரு விடயத்தை மறந்துடாதீங்க, ஸ்ரீலங்கன் எம்பசி, இலங்கையர்களுக்கு தான் இந்த பிரச்சனை, இந்தியர்களுக்கு இந்த பிரச்சனை இல்லை. இலங்கை தூதரகத்தில் பார்த்தீங்கன்னா ப்ரைவேட்டாக அவங்களுக்கு சாதாரணமாக ஒரு ப்ரைவேட்டாக விசா அனுப்பணும்னா 478 தினார் 478 தினார் வந்து கட்டணம் அறவிடுவாங்க. எதுக்கு தெரியுமா, எக்ரிமெண்ட்டுக்கு, ஒன்றுமே இல்லாத வெத்து பேப்பருக்கு 478 தினார் அறவிடுவாங்க. அப்போ அந்த 478 தினாரை கட்டி தான் எக்ரிமெண்ட் எடுத்து உங்களுக்கு அனுப்பணும் நாட்டுக்கு. அப்போது ப்ரைவேட்டாக அனுப்பினா, இதே ஒரு ஏஜென்ட் மூலமாக உங்களுக்கு விசா அனுப்பினாங்கன்னா ஒரு 300 தினாருக்குள்ளேயே முடிஞ்சு போயிடும், 300-350 தினாரிலேயே முடிஞ்சிடும் ஏஜென்ட் மூலமாக உங்களுக்கு ஒரு விசா நாட்டுக்கு அனுப்பும்போது. அதே மாதிரி நீங்களும் அங்கே ஏஜென்ட் மூலமாக, ஏஜென்ட் ஒன்றை வச்சு இந்த வேலைகளை பார்த்தீங்கன்னா கஃபீல்டேருந்து ஒரு 200 தினார் 300 தினார் காசு வாங்கினாலும் பிரச்சனை இல்லை, செலவு வந்து அவ்வளோக்குள்ளே தான் போகும். ஒரு 600 தினாருக்குள்ளேயே எல்லா வேலையும் முடிஞ்சிடும். உடனே வேலையெல்லாம் முடிச்சுட்டு வரதான். நாட்டில் மெடிக்கல் போட்டாச்சு, அதுக்கப்புறமா ட்ரைனிங் எல்லாம் இல்லையே, மெடிக்கல் போட்டாச்சு, பீரோ கட்டியாச்சு, கிளம்பி வந்தாச்சு. ஆனால் எக்ரிமெண்ட் விஷயத்தில் கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கோங்க இலங்கையர்களே, 478 தினார் ப்ரைவேட்டாக உங்களுக்கு இந்த நாட்டுக்கு விசா அனுப்புகிறதா இருந்தால். அதே மாதிரி எக்ரிமெண்ட் இல்லாமல் தயவு செய்து வராதிங்க, மறுபடியும் டிக்கெட்டில் வராதிங்க. விசிட்டிங் விசாவிலையோ மற்றது வேறு ஏதாவது ஃபேமிலி விசா மற்ற மாதிரி எந்த ஒரு விசாவிலையுமே வராதிங்க. வெர்கன்சி விசாவிலே வாங்க. அதே மாதிரி இந்த வெர்கன்சி விசாவுக்கு வந்து கட்டாயமாக நீங்கள் உங்களுடைய எக்ரிமெண்ட்டை எடுத்துக்கொள்ளுங்க. ஏன்னா எக்ரிமெண்ட் தான் முக்கியம். இப்போ போனஸை பற்றி பேசுகிறாங்க நிறைய பேர், போனஸை வந்து கேட்கும்போது அப்போ போனஸ் எடுக்கிறதுக்கு உங்களோட எக்ரிமெண்ட் காப்பி எங்கே, அதை கொஞ்சம் அனுப்புங்க, எனக்கு அதில் மார்க் பண்ணி காட்டுறேன், அதில் தான் மென்ஷன் பண்ணியிருக்குது, அதை காட்டுறேன், உங்கள் கஃபீல்ட்டை காட்டுங்க அப்படின்னு சொன்னால் எக்ரிமெண்ட்டா அப்படின்னா என்ன கலரு, புளிக்குமா இனிக்குமான்னு ஒரு சிலர் கேட்குறாங்க. அப்படி இருந்தால் எப்படி நம்ம வெல்றது நம்மளுடைய காரியத்தில்? தயவு செய்து எக்ரிமெண்ட்டோடு வாங்க, சட்ட ரீதியாக வாங்க. தயவு செய்து உங்களுக்கு இப்போ நிறைய பேர் வந்து இந்த நாட்டில் அக்காமை இல்லாமல் போனவங்க நிறைய பேர் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு வீடுகளில் போய் வேலை செஞ்சவங்க. ஒவ்வொருத்தருக்கு சில வீடுகள் மாஷால்லா தபாரக்கல்லா சட்டப்படியான வீடு கிடச்சிருக்கும், நல்ல வீடு கிடச்சிருக்கும். ஏன்னா இப்போ அந்த ஒவ்வொரு நாள் ஒவ்வொரு மாதம் ஒவ்வொரு தடவை ஒவ்வொரு வீட்டுக்கு போகும்போது ஏதாவது ஒரு வீடு, இந்த வீடு கிடச்சிருக்கப்படாத எனக்கு அப்படின்னு தோண வைக்கிற வீடுகள் நிறைய இருந்திருக்கும் இல்லையா? அந்த மாதிரி ஒரு வீட்டில் நீங்கள் வந்து இப்போ கடைசியாக வேலை செஞ்சுட்டு போயிருப்பீங்க. அப்போ உங்களுக்கு தெரியும் அந்த வீட்டில் எந்த ஒரு அநீதியும் நம்மளுக்கு இழைக்கப்படாது அப்படின்னு. அந்த நம்பிக்கை இருக்கிற பட்சத்தில் அந்த வீட்டுக்கு வாங்க. அதே மாதிரி தெரிஞ்ச நண்பர்களை வச்சோ அல்லது இந்த வெளி வீசாவில், அதை பற்றி நான் பேசவே இல்லை, வந்தால் பிடிபட்டிங்கன்னா 1000 தினார் அபராதம், இல்லைனா 1 வருஷம் ஜெயிலு. நான் 1000 தடவை சொல்லிட்டேன். வெளி வீசா வெளி அக்காமான்னு வராதிங்க, வந்து பிடிபட்டிங்கன்னா 1000 தினார் அபராதமும் 1 வருஷம் ஜெயிலும் இருந்துட்டு போங்க.
நான் சொல்ல வேண்டியது சொல்லிட்டேன். ஏன்னா இப்போ நிறைய பேர் அப்படி தான் பண்ணுறாங்க. வெளி வீசாக்குன்னு எடுக்கிறாங்க, எடுத்து போட்டுட்டு அதுக்கப்புறமா அக்காமாவை அடித்து கொடுக்குறாங்க. கொடுத்த ஒரு 2-3 மாதம் போகலை ஹாஷ் அப்படின்னு கேஸை போட்டு விட்றாங்க. அதுக்கப்புறம் பழைய குருடி கதவை திரடி அப்படின்ன மாதிரி மறுபடியும் அதே நிலைமைக்கு தள்ளப்படுவீங்க. சாரி, அந்த ஒரு வாக்கியத்தை சொன்னதுக்காக. அதே நிலைமை தான். அதுக்கப்புறமா அப்படியே தான் பழைய நிலைமைக்கு மாறுவீங்க. மறுபடியும் அக்காமா இல்லாமல் தெரிய வேண்டிய சூழல் வரும். அதால் தயவு செய்து இதுக்கு பிறகாவது சிந்திச்சு செயல்படுங்க. எந்த ஏமாற்றுக்காரனையும் நம்பி ஏமாறாதீங்க. உங்களுக்கு வீசா அனுப்பக்கூடிய கஃபீல்கிட்ட பேசுங்க. ஜவசாத் இதார்த்தல் ஷூனில் இக்காமாத்துக்கு போக சொல்லுங்கள். பிளாக் இருந்தால் கிளியர் பண்ணிவிட்டு வீசா அப்ளை பண்ண சொல்லுங்கள். அதோடைய பார்த்தீங்கன்னா அல்ஹம்துலில்லாஹ்னு பிளாக் இருந்தாலும் கிளியர் பண்ணிவிட்டு வீசா அப்ளை பண்ணிடுவாங்க. ஆனால் நல்ல இடங்களாக பார்த்து வாங்க. இன்னும் பழைய மாதிரி ஏதாவது பிரச்சனைகளில் மாட்டிக்காதீங்க. அக்காமை இல்லாமல் போன நிறைய பேருக்கு வந்து அல்ஹம்துலில்லாஹ் நல்ல இடங்கள் கிடைச்சிருக்கும். ஏன்னா நிறைய வீடுகளில் வேலை பார்த்துருப்பாங்க. ஏதாவது ஒரு வீட்டில் வந்து அவங்கள பிடிச்சிருக்கும். இப்போ நிறைய பேர் மாஷா அல்லான்னு அக்காமை இல்லாமல் 6 வருஷம் 7 வருஷம் 5 வருஷம் 3-4 வருஷம்னு ஒரே வீட்டிலேயே வேலை செஞ்சுருக்காங்க. சாதாரணமாக அவங்களும் அதே மாதிரி வீட்டுக்குள்ளேயே லீவெல்லாம் போகிறதில்ல, எங்கேயுமே போகிறதில்ல, அதே வீட்டில் அப்படியே ஹவுஸ்மேட் மாதிரியே வேலை செஞ்சாங்க. ஆனால் என்ன அக்காமை மட்டும்தான் இல்லை. அந்த கஃபீல் சிலர் வந்து ரிலீஸ் கொடுக்கல அந்த மாதிரி பிரச்சனையால். மற்றபடி நல்ல வீட்டில் வேலை செஞ்சுட்டு போயிருப்பாங்க. தயவு செய்து அந்த மாதிரி வீடுகள்லேயே அப்ளை பண்ணி வாங்க. ஏஜென்ட்டால் வாரதாக இருந்தாலும் எக்ரிமெண்ட் எல்லாமே டீட்டெயில்ஸ் பக்காவோட வாங்க. வரும்போது எல்லாத்துலேயுமே ஒரு காப்பி எடுத்து வச்சுக்கோங்க. ரகசியமாக உங்கள் பேக்கில் வச்சுக்கோங்க. பேக் செக் பண்ணுறாங்கன்னா வேறு எங்கேயாவது சரி ஒழிச்சு வச்சுக்கோங்க. நிச்சயமாக உங்களுடைய ஒரு எக்ரிமெண்ட் காப்பி, பாஸ்போர்ட் காப்பி, எல்லா டீட்டெயில்ஸ், விசா காப்பி எல்லாமே ரெடியாக பக்காவாக காப்பி ஒன்று போட்டு வச்சுக்கோங்க. காப்பி குடிக்கிறது மட்டும் ஞாபகத்தில் இருக்காமல் அதிலிருந்து ஒரு காப்பி எடுத்து வைக்கிறதையும் ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. பிற்காலத்தில் அதுதான் நம்மளுக்கு உதவும். இதுக்கு முன்னாடி நிறைய பேர் அந்த மிஸ்டேக் பண்ணியிருக்கீங்க. ஆனால் இது மேலாவது உஷாராக இருங்க. முடிஞ்ச வரைக்கும் உங்களை கைட் பண்ணுறதுக்கு நானும் முயற்சி பண்ணுறேன். தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள். பாருங்கள், வேலை முடிச்சுட்டு வந்து சாப்பிடக்கூட இல்லை, உடனே இந்த வீடியோ ரெடி பண்ணுறேன். அதுக்கப்புறமா வேலை வந்துச்சுன்னா போக வேண்டியது தான். சாப்பாடு முடிஞ்சு போச்சு. தயவு செய்து தெரியாத நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சதா ஒரு லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.